மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவையொட்டி அவரது உருவப்படத்திற்கு அனைத்துக் கட்சித் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று காலமானார். அவரது மறைவையொட்டி சென்னை தீநகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன், திமுக சார்பாக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி மற்றும் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த குடும்பமே சோகம். கொரோனா காலத்தில் அவருடைய மகனை பலி கொடுத்தார். இப்பொழுது ஒரு மனைவி, பிள்ளைகள் இருந்தாலும் கூட நாம் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதல் அவர்களுக்கு ஈடு இணையாகாது. அதே நேரத்தில் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்கிற கம்யூனிஸ்ட் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற முறையில் அவர்கள் ஆறுதல் அடைந்து தன்னை தேற்றிக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் கட்சி தோழர்களுக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகம், மதச்சார்பின்மை, விளிம்பு நிலை மக்களுக்கான பொருளாதார வளர்ச்சி என்ற அத்தனை தத்துவங்களையும் கொண்டாடிய ஒரு அருமையான ஒரு நண்பர், ஏழை எளிய மக்களுடைய ஏழை பங்காளராக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர். தன்னுடைய சுயநலத்தை பாராமல் கொள்கைகளில் மிக உறுதியாக இருந்து இறுதி வரை ஒரு போராளியாகவே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்ட தோழர் யெச்சூரி அவர்களுடைய வாழ்க்கை இன்று எல்லோராலும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. தமிழ் மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். எங்களோடு தமிழிலே இனிமையாக பேசக்கூடியவர். இளம் வயதிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இணைந்து மாணவர் அமைப்பினுடைய தலைவராக மிக சிறப்பாக செயல்பட்டவர். தன்னுடைய கடின உழைப்பால் படிப்படியாக இயக்கத்திலே உயர்ந்தவர். சீதாராம் யெச்சூரி அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. இவ்வளவு சீக்கிரம் அவர் மறைந்து விடுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இந்திய நாட்டினுடைய அரசியலில் மிகப்பெரிய பங்களிப்போடு அவருடைய பணிகள் பல அமைந்திருக்கின்றன.